கரூர் ஈரோடு சாலையில் அமைந்துள்ள தனியார் மேல்நிலைப் பள்ளியின் ஆண்டு விழா பள்ளி முதல்வர் ஜெயந்தி தலைமையில் நடைபெற்றது. இதில் பல்வேறு போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள், நடன நிகழ்ச்சிகள் மற்றும் பல்வேறு பிரிவுகளாக தனித்தனியாக மாணவ மாணவியர்களுக்கு நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே குப்பூர் காளியம்மன் கோவிலின் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இத்திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேர் இழுத்து நேர்த்திக்கடனை செலுத்தினர். அரியலூர் வனக்கோட்டத்தின் சார்பாக பள்ளி மாணவர்களுக்கான குளிர்கால சூழல் சுற்றுலா பேருந்தை மாவட்ட வன அலுவலர் இளங்கோவன் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். மாணவர்கள் தமிழர்களின் பாரம்பரியத்தை தெரிந்து கொள்ளும் வகையில் கங்கை கொண்டான் சோழபுரம் ஆலயத்திற்கும் இயற்கை மற்றும் பறவைகளை தெரிந்து கொள்ளும் நோக்கில் கரவெட்டி பறவைகள் சரணாலயத்திற்கும் அழைத்துச் செல்லப்படுகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியம் வீராபுரம் முதல்நிலை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை சார்பில் டாக்டர் கலைஞரின் வருமுன் காப்போம் திட்ட இலவச சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் காட்டாங்குளத்தூர் ஒன்றிய கவுன்சிலர் மோகனா ஜீவானந்தம், வட்டார மருத்துவ அலுவலர் ராஜேஷ், ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை பல்லாவரம் அருகே தடுப்பு சுவரில் கட்டுப்பாட்டை இழந்த கார் மோதியதில் கல்லூரி மாணவர் முத்து சுப்பிரமணியம் என்பவர் நண்பர்கள் கண்முன்னே உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் காரில் பயணம் செய்த 3 பேர் காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் குரோம்பேட்டை போக்குவரத்து புலனாய்வு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு பழைய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்த இந்த நாளில் கருப்பு தினமாக அனுசரித்து கருப்பு பேட்ஜ் அணிந்து தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியினர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பழைய ஓய்வு திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும், பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதாக தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியினர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளனர். தருமபுரி அருகே தனியார் பேருந்து மீது இருசக்கர வாகனம் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த மதன்குமார் மற்றும் அஜித்குமார் ஆகிய இருவர் உயிரிழந்தனர். இந்த விபத்து குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் கிருஷ்ணாபுரம் காவல்துறையினர் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே கள்ளு விலையில் சென்று கொண்டிருந்த டாரஸ் லாரி சாலையின் நடுவே உள்ள சென்டர் மீடியனில் மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் லாரி ஓட்டுநர் உயிர் தப்பிய நிலையில் குறுகிய சாலைகளில் அதிவேகமாக செல்லும் கனிம வளங்களை கடத்தி செல்லும் டாரஸ் லாரிகள் இதுபோன்று சாலை விபத்தில் சிக்குவதால் சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருள்மிகு ஆவுடையார் நாயகி அம்பாள் சமேத ராஜராஜேந்திர சோழீஸ்வரர் ஆலயத்தில் திருவாசகம் முற்றோதல் குழுவினரால் திருவாசகம் முற்றோதல் நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு திருவாசகத்தை முற்றோதல் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட தலைவராக நிமிலி ஆனந்தன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இவரது அறிமுக கூட்டம் சோளிங்கர் தனியார் திருமண மண்டபத்தில் நகர தலைவர் கார்த்தி தலைமையில் நடைபெற்றது. ராணிப்பேட்டை பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட தலைவராக தேர்வு செய்யப்பட்ட ஆனந்தனுக்கு சால்வை அணிவித்து மாலை அணிவித்து அனைவரும் வரவேற்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.